தொடர்ந்து நம்முடைய தனித்த ஜபங்களிலே இப்படிப்பட்ட பெருந்தொற்றினுடைய காலகட்டங்கள் முழுவதுமாக நீங்கி போகவும் அனைவரும் நாம் ஆலயத்தில் நாம் கடந்து வந்து குடும்பமாக கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிறதாக கர்த்தர் அதற்கேற்ற சூழல்களை உருவாக்கி தரும்படியாக நாம் தொடர்ந்து நாம் சொல்லிட்டோம். நம்முடைய தனித்த ஜபங்களை நாம் எழுதி கொள்வது அது மிக அவசியமானதற்காக நம்முடைய ஜப காலங்களிலே அதை தொடர்ந்து செய்யும்படியாக முடிவுறுத்துகின்றேன். இந்த வழிபாடுகளை மக்களுக்காக ஆயுதப்பட்டிருக்கின்ற அனைத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து ஆண்டவரே வழிபாட்டிலே பங்கெடுப்பதற்கு கட்டளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் வழிபாட்டிலே பங்கெடுக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் பசுத்த சிந்தையோடும் முழு விவேகத்தோடும் தனது வழக்கத்தோடும் பணிவோடும் நாமத்தை எங்கள் ஆராய்ச்சி மையப்படுத்த எங்கள் பாராட்டும். ஆண்டவரே எங்கள் ஆவிய சிந்தனைகளில் எல்லாமே ஒருமைப்படுத்தி பசுப்படுத்தி ஆளுகை செய்கிறது சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் படியாக வேண்டியிருக்கிறோம் எங்கள் பருவத்தில் நாமே ஆமென். தேவனுடைய பசுமநாமத்துக்கு வேண்டாமல் ஆரம்பமாக நாம் அனைவரும் இருக்கின்ற இடத்திலே நாம் எழுந்து நின்று 209வது பாமாரிக்கீதத்தை சேர்ந்து பார்ப்போம். பாமாரிக்கீதம் 209. கிறிஸ்துவை என் தாயனை வந்தாளுகை செய்யும் என் பாவம் நீங்களே செங்கோலை செலுத்து. பாமாரிக்கீதம் 209. Amen.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் தேவனும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதை கழித்து கொண்டு மகிழ்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விருதுகளை திறந்து கொள்கிறோம். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியே கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையால் ஞானத்தாலும் எல்லாத்தையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராய் தருபடி உலகத்தில் அன்பு கொண்டீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லா சுமைகளைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்களுக்கு ஏற்படுத்துகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவங்களை இருப்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறதாகவும் நமக்கு உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித நீதியும் நீங்களை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் கிடந்து என் தாக்கிடத்தில் போய் தகப்படியே பலத்துக்கு போதுமான பாவிகளும் பாவம் செய்தேன். இனி முடிவாக நிலை செல்லப்படுவதற்கு நாம் பார்க்கும் நல்ல உடைய புரிக்காக முகப்படாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனதில் சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பதிவிக்க முடியாத பிரதானாசிரம் இருக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதானாசிரியரையும் நமக்கு இருக்கிறார். நாம் உலகால் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சற்று நேரம் நாம் அமைதலாக நம்முடைய பிள்ளைகள் பெற்றெடுப்பதை ஆட்சி கற்றுடைய சமூகத்தை மனத்தாழ்வுடன் நான் அறிக்கை செய்வோம். சர்வல்ல கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை தாழ்வுடன் அறிக்கை செய்வது உதவியாக இரண்டாவது பாவனை ஜெபத்தை யாரும் செய்து பின்பற்றுவோம். எங்கள் தந்தையான கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தியினாலும் போதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாம் நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாம் அனுப்புவது போல அயலாருக்கு நாம் அனுப்புவதில்லை. எங்கள் மீது இறக்கமாய் கொண்டு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுகை எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவரை செய்கிறது மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள இரக்கமுள்ள ஆண்டவர், நன்மையும் பாவனையும் உங்களுக்கு கட்டளையிட்டவர்களே, வாழ்க்கை செய்வதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையை பெற்றவரையும் தந்தருவதாக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து 100ஆம் சங்கீதத்தை சொல்லுவோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கட்டளைக்கு பெருமாள் பாருங்கள். மகிழ்ச்சியுடைய கத்திற்காவனை செய்து ஆழ்ந்த சத்தத்துடைய வசனத்தின் முன்பார்கள். கட்டளையிலே உள்ளவர்கள் நாமமே வரிகளை தாக்கினார். நாம் வச்சனங்களும் பிரவேசிக்காரர்களுமாக இருக்கிறோம். அவர் வாசலும் ஒரு பிரவேசித்து அவரை துணைத்து அப்படி நாமத்தை சுத்தியுங்கள். கத்த நல்லவர், அவருடைய கிருபையின் நிலையும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Amen.
எசேக்கியேல் புஸ்தகம் 34 அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 வரை. எசேக்கியேல் 34:25 முதல். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கைகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார்கள் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் எஜமானாய் இருக்கிற ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 1 முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம்போதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடதுக்கு ஏதுவான கல்லும் விடுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவராய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவராய் இருக்கிறீர்கள் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்றாம் வேத பாடம் நற்செய்தி பகுதியாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. The third lesson is taken from the Gospel according to St. John, 20th chapter, verses 19 to 23. யோவான் 20 அதிகாரம் 19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவருக்கு மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்றாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஓம்
இந்த அதிகாலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கின்ற பொழுது சத்தியாவியத்தாவை ஒருமுறையோடு கூட உறவாடு இடைவெளி சுவாமி உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு உடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து நடப்பதற்கு எங்களுக்கு தலைவிட்டார் அடிமை முழுதுவாக மறைத்துள்ளோம் ஒருவர் மாத்திரமே அடிமையாக வெளிப்படும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் எங்கள் பரலோகத்தில் கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறையின் அடிப்படையிலே நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அருட்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. அருட்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. கிரைஸ்ட் இன்விடேஷன் to be an expression of mission என்ற தலைப்பை நாம் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருட்பணி என்று சொல்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அருட்படை அல்லது ஈவு என்று நாம் சொல்ல வேண்டும். ஆங்கிலத்திலே நாம் அருட்பணி என்பதை மிஷன் என்று நாம் அழைக்கிறோம். இந்த அருட்பணியை பல தமிழ் சொற்கள் அதை இன்றைய நாட்களில் பயன்படுத்திக் வருகிறார்கள். திருப்பணி என்று சொல்கிறார்கள், இறைப்பணி என்று சொல்கிறார்கள். பல நிலைகளில் அவர்கள் பலவிதமான சொற்களை இதற்கு பயன்படுத்துவதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் இந்த நாட்களிலே திருச்சபையுடைய மக்களாகி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, செயல்பட நாம் அழைக்கப்பட்டுள்ளார். ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற தலையாய ஒரு பெரிய கடமை என்று சொன்னால் அழைப்பு மூலமான ஒரு கடமை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்றால் யாரிடத்திலிருந்து வருகிறது சொன்னால் உங்களையும் என்னையும் விலைக்கிறைவாக மீட்டெடுத்ததான ஆண்டவராகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு அழைப்பு. அதை ஒவ்வொரு விசுவாசியும் இந்த நாட்களிலே மறந்துவிடக்கூடாது. அதை எப்பொழுதும் நாம் நினைவு கொண்டவர்களாக இருக்கிறோம். என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறார்? அழைப்பு என்று சொல்கிற பொழுது எத்தனை விதமான வித்தியாசமான அழைப்புகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. திருமணம் நமக்கு அவர்களை குறித்து நமக்கு அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு பாடமாக இருக்கும். ஒரு சிலரை சுவிசேஷராக அழைக்கின்றார், ஒரு சிலரை தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் அழைக்கின்றார், ஒரு சிலரை போதர்களாக ஆண்டவர் அழைக்கின்றார், ஒரு சிலரை அவருடைய திருப்பணி செய்வதற்கென்று ஆசாரிகளாக ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகவே அர்ப்பணி என்று சொல்கின்ற பொழுது கர்த்தருடைய பணி, கர்த்தருடைய செய்தி ஆனது மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். அது ஏதாவது ஒரு வகையில் ஊழியத்தின் மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக, சுவிசேஷகர்களாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் எப்படி என்றாலும் கிறிஸ்து இந்த உலகத்தில் ஸ்தாபித்து வைத்து சென்றதான தேவ ராஜ்யத்தை மக்கள் உணர வேண்டும், மக்கள் அதை பிரவேசிக்கத்தக்கதாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு கிறிஸ்துவாகிய சத்தியமாகிய அந்த சுவிசேஷத்தினுடைய ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை, நீளத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு செயல்படுவதற்குதான் ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை விசுவாசிகள், திருமக்களின் கூட்டம், திருப்பணியாளர்கள், திருப்பண்பை செய்கின்றனர் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொதுவான ஒரு அழைப்பு என்று சொன்னால் மத்திய 28வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மத்திய 28வது அதிகாரம் 19-20 சொல்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது அருட்பணி ஆற்றிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையாக இருக்கிறது. இந்த கட்டளையிலேயே 2 பணிகளை கிறிஸ்துவை மையப்படுத்தி சுட்டி காட்டுகின்றார். ஒன்று, கிறிஸ்துவாகிய நற்செய்தியை, சுவிசேஷத்தை அறிவித்து சிஷ்யராக்குகின்ற பணி. இன்னொன்று, தம் சீடர்கள் கைக்கொள்ள கொடுத்த கட்டளைகளை அவர்களுக்கு போதித்து அவர்கள் அதை கைக்கொள்ளும்படிக்கு தொடர்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்தனர். கர்த்தருடைய வார்த்தைகளிலே அவர்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கத்தக்கதாக, கர்த்தரை தொடர்ந்து அவர்கள் பின்பற்றத்தக்கதாக, அவர்களும் சீஷத்துவமான பணியை, திருப்பணியை, அருட்பணியை செய்யத்தக்கதாக, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கத்தக்கதாக
செய்வதற்காக அவர்களுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற அந்த பணியை கடவுள் அர்ப்பணியாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இவைகள் இரண்டும் இணைந்த அர்ப்பணி வெளிப்பாட்டில் தான் இறைவன் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த வெளிப்பாட்டை நாம் வெளிப்படுத்துவதற்குதான் இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார் என்பதை நாம் இந்த நாட்களில் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய காலகட்டத்திலே இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அர்ப்பணி என்பது இன்றைய காலகட்டத்திலே மக்களுடைய வாழ்க்கையுடைய சூழல்கள், அந்த வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளிலே வாழ்க்கை பயன்களிலே அவர்கள் சந்திக்கின்ற அவர்கள் எதிர்நோக்குகின்றதான இடர்பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள், இழப்புகள் இவைகள் எல்லாவற்றையும் இனம் கண்டுகொண்டு அவர்கள் அந்த கஷ்ட நஷ்டங்களில் இருந்து அவர்கள் மீண்டு வரத்தக்கதாக அவர்களுக்கு வழிகளை அமைத்துக் கொடுப்பதும் அவருடைய சூழல்களிலே நம்மை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக பணியாற்றுவதுதான் அருள்பணி என்று சொல்றேன். இன்றைய காலகட்டத்தில் நாம் அறிமுகமாக எங்கு பார்த்தாலும் தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம், விரைவாக பரவி கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டது, நம்முடைய திருச்சியிலும் கூட அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்களில் அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை திருச்சபை உணர்ந்து திருமக்களாக நாம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கென்று நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அர்ப்பணி செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே மக்களுக்கு அவர் அர்ப்பணி செய்தார். அவர் அந்த மக்களுடைய சூழல்களை நன்கு அறிந்தவராக, புரிந்தவராக, உணர்ந்தவராக அவர்களுக்கு எதைகளில் விடுதலை கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் எவ்விதத்தில் அந்த தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இடர்பாடுகளில் அவர்கள் மீட்பை பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக வர முடியும் என்கின்ற அந்த சிந்தனையோடு கூடத்தான் உலகத்தில் அவர் மனிதகுமாராக பணியாற்றின காலங்களில் இறை பணியை அவர் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம்? அந்த தரிசனத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார், இருமையும் நலமுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பாதையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இதுதான் அவரிடத்தில் இருந்த ஒரு தரிசனம். அந்த இறை அருள்பணியை செய்கின்ற நிலைகளிலே தான் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார், என்னை அனுப்பியிருக்கிறார், இறைப்பணி செய்வதற்கு, அருள்பணி செய்வதற்கு அழைத்திருக்கின்றார். அந்த அருள்பணியிலே என்னென்ன நிலைகள் எல்லாம் இருக்கிறது, எப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள், அவரை நான் எப்படி சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன விடுதலையின் வாழ்வை நான் எப்படி நான் கொடுக்க வேண்டும், விடுதலையினுடைய அனுக்கிரக வருஷத்தை நான் எப்படி அவர்களுக்கு பிரசித்தப்படுத்துவது என்பதை அவர்களுக்கு சொல்வதற்காக, அவர்களுக்கு மீட்பை அவர்களுக்கு அருள் செய்வதற்காக உலகத்திலே நாம் நேசிப்பதற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆகையாலே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை தெளிவாக அடித்தளமாக கொடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். அதே அவருடைய அழைப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி பணி செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே நம்மை திருமக்களாக ஆண்டவர் அழைக்கின்றார். ஆசாரியர்களாக, போதர்களாக, இன்றைக்கு நற்செய்தி பணி செய்தவர்களாக அவர்கள் பணியாற்றுவதற்கு இன்றைக்கு திருமண நாடுகளே, திருச்சபைகளே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? திருச்சபையிலிருந்துதான் அவர்கள் வருகிறார்கள். அதை நாம் தெளிவாக முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை மக்கள் வேறு அல்லது அர்ப்பணியாளர்கள் வேறு என்கின்ற அந்த பாகுபாட்டுடைய நிலையை நாம் மறந்து இவர்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள்? நம்மத்திலிருந்துதான் வந்திருக்கிறார்கள், நம்முடைய குடும்பத்திலிருந்துதான் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த பணியை செய்யத்தக்கதாக நம்மால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உந்துதலை கொடுக்க முடியுமோ, தூண்டுதலை கொடுக்க முடியுமோ, அவர்களுக்கு உதவியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக கடவுள் நம்மை இறை பணியாளர்களாக, திருமக்களின் கூட்டங்களாக நம்மை செய்திருக்கிறார், உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்துள்ளோம். ஆகவே இந்த அருள்பணி ஆற்றுகிறவர்கள் எப்படிப்பட்ட பணியை செய்ய வேண்டும், எதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்? நாம் வாசிக்கின்ற அந்த திருமுறை பகுதியை கொண்டு நான் 2 காரியத்தை நான் உங்களிடத்தில் நான் தெளிவாக நான் குறிப்பிட நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், அருள்பணி ஆற்றுவதற்கென்று ஆண்டவரை அழைப்பு பெற்றவர்கள் கரிச
பணியாற்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இறை அரைப்பணியாற்றுவதிலே அழைப்பு பெற்றவர்களிடம் கர்சனையானது காணப்படுகிறது. கர்சனை என்று சொன்னால் கர்சன் அவர்களை குறித்த ஒரு அக்கறை, ஜனங்களை குறித்த ஒரு அக்கறை. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை சூழல்கள் எப்படிப்பட்ட சூழலாக இருக்கிறது, அவருடைய தேவைகள் என்ன, அவர்கள் எதைகளெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து அவர்களுக்கு கர்சனையோடு கூட செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அருட்பணியாளர்கள் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அருட்பணியாளர் கர்சனை நிறைந்த பணியாற்றத்தக்கதான அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்ற சிந்தனையோடு கூட காணப்பட வேண்டும். எந்த மக்களுக்கு நாம் அருட்பணியாற்ற இறைவன் அழைத்திருக்கின்றாரோ அந்த மக்களுடைய வாழ்க்கை குறித்தும் மீட்பை குறித்தும் கர்சனை நிறைந்தவனாய் இருப்பது மிகவும் அவசியமாயிருக்கும். அது இறைப்பணியை கற்றுக்கொடுத்து செல்வதான இயேசு கிறிஸ்துவனுடைய இறைப்பணியானது கர்சனை நிறைந்த பணியாகத்தான் இருந்தது. அதை நாம் வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் மத்திய 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை இருக்கிற பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு பொழுது அவர்கள் மேம்படில்லாத ஆடுகளைப் போல தொய்த்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சிஷ்யரை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த உலகத்தில் அவர் பணியாற்றின அருட்பணி ஆற்றுகிறதான அந்த காலகட்டத்திலே அவருடைய கர்சனை எப்படிப்பட்ட கர்சனையா இருந்தது, அவர் சந்திக்கிறதான மக்களை பற்றி ஒரு கர்சனை காலம். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நேர்பணி இல்லாத ஆடுகளைப் போல தொய்த்து போனவர்களாக இருக்கிறார்கள். இனிமேல் எங்களுக்கு வாழ்க்கையிலேயோ எதிர்காலங்களிலேயோ மீட்பு என்பது எங்களுக்கு இல்லையோ, மேசியா எங்களுக்கு வரமாட்டாரா, சுதந்திரமான ஒரு வாழ்க்கை நாங்கள் அனுபவிக்க முடியாதா, இப்படிப்பட்ட அடிமைத்தனமான வாழ்வுக்காக நாங்கள் சிறைப்பட்டவர்களாக எவ்வளவு காலங்கள் நாங்கள் சிறைக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், விடுதலைக்காக ஏக்கத்தோடு கூட காத்திருக்கிறவர்கள், எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் மேலே அவர் மனதுருகி அந்த பணியை செய்வதாய் காணப்படும். அந்த மக்களுடைய சிறுமை நிலைகளை பார்க்கிறார். அந்த மக்கள் படுகிறதான வேதனைகளை அவர் உணர்வதாக அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேரிலே கரிசனை கொண்டதாக தன்னுடைய மன உருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் இந்த வசனத்துடைய முதல் பகுதியில் சொல்லப்படுகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறார். அந்த வசனுடைய முடிவிலே அவர்கள் மேல் எந்த ஜனங்களை பார்த்தார், சிறைப்பட்டவர்களும் தொய்ந்து படுவதாயிருக்கின்ற அந்த ஜனங்களை பார்த்தார். அந்த ஜனங்களை பார்த்து அவர் கரிசனை உள்ளதாக தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய மன துருக்கத்தை அவர்கள் மீது வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆயிரம் சீசர்கள் உடனே பார்த்து சொல்றாரு, தன்னோடு கூட இரண்டாம் சீசர்களை பார்த்து சொல்றார், அறுப்பு மிகுதியா இருக்கிற வேறு ஆட்கள் கொஞ்சம் ஆயிருக்கிறார். ஆயிரம் பிதாவுக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அந்த அறுப்பின் பணியை செய்யத்தக்கதாக ஆட்களை இன்னும் அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னும் அருட்பணியாளர்கள் தேவை. அவை அருட்பணியாளர்களுடைய தேவைகளை பிதாவானவர் நிறைவேற்றத்தக்கதாக அதை முழுமையடையத்தக்கதாக நீங்கள் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனங்கள் துறையில் வைத்திருக்கிற கரிசனை வெளிப்படுத்துகிற இறைவனாக தன்னுடைய அருட்பணியை தன்னை வெளிப்படுத்துவதை, தன்னுடைய அழைப்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சகலியத்தினுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் வாசகம் பார்க்கின்றோம். ஜனங்கள் ஆண்டுகளை போல சிதறியும் மேற்படி இல்லாததால் சிறுமைப்பட்டார்கள். ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறப்பட்டிருக்கிறார்கள். அவளை மேய்த்து செல்வதற்கென்றும் அவர்களை வழிநடத்துவதற்கென்றவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பதற்கு, அவர்களை தாகத்தை தீர்ப்பதற்கும் கூடிய அந்த மேய்ப்பன் இல்லாதபடிக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட என் ஜனங்களாயிருக்கிறார்கள், என் ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே அழகாக தெளிவாக அந்த கரிசனையை வெளிப்படுத்துவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவை அருட்பணி ஆற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் இயேசுவிடத்தில் காணப்பட்ட கரிசனையும் அந்த அன்பும் அந்த இரக்கமும் மனதுருக்கமும் கொண்டதாக அருட்பணி ஆற்றுவதற்கென்றுதான் இறைவனாரை அழைப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெளிவாக புரிந்துள்ளது. வாசிக்கின்ற அருமையான வேத பகுதி முதல் வேத பகுதியாக எசேக்கியேலுடைய புத்தகம் 34ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம். பிற்பகுதியை குறித்து நாம் வாசிக்க கேட்போம். ஆனால் அந்த அதிகாரம் முழுதுமான வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அருட்பணியாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார், கடவுளாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் யார்? ஆசாரியர். இந்த ஆசாரியருடைய பணி என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான மந்தைகளை சரியான வழிகளை அவர்கள் மேய்க்க வேண்டும்,
அதை வழிநடத்த வேண்டும், அதற்கு உணவை கொடுக்க வேண்டும், தாகத்தை தீர்க்க வேண்டும், அது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வழிநடத்த வேண்டும். இதுதான் ஆசாரியனுடைய உன்னதமான ஒரு பொறுப்பாக மேய்ப்பனாக ஆண்டவர் அங்கே நியமனம் செய்தார். ஆனால் நியமிக்கப்பட்டதான அந்த அர்ப்பணியாளர்களில் அழைக்கப்படுகிற ஆசாரியர்கள் செய்த காரியம் என்ன? கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். அந்த அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தராய் ஆண்டவராக இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மேய்ப்பன் இல்லாதனால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின, என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். அருள்பணியார்கள் எப்படிப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டார்கள்? தங்களை மேய்க்காமல் கடவுளை மந்தையாகிய ஆடுகளை அவர்கள் கர்சனையோடு கூட மேய்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பணிபடியை அவர்கள் பெற்றவர்களாக, அருள்பணியாளர்களாக, ஆசாரிகளாக, மேய்ப்பர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்கிற காரியமோ ஆடுகளை விசாரிக்கவில்லை. மேய்ப்பர்கள் தன்னுடைய மந்தையை மேய்க்காமல் தங்களையே அவர்கள் மேய்க்கப்படுகிறார்கள். தங்களையே மேய்க்கப்படுகிறார்கள் சொன்னால் அவருடைய சுயத்தையே அவர்கள் தேடுவர்களாய் காணப்பட்டார்கள். ஆடுகளை குறித்த அக்கறையற்றவர்களாக. ஆடுகள் எப்படிப்பட்ட ஆடுகளாய் இருக்கிறது? அது காயப்பட்ட ஆடுகளாய் இருக்கிறதா? நசல் கொண்டவர்களாய் இருக்கிறதா? வியாதிப்பட்டவர்களாய் இருக்கிறதா? மெலிந்தவர்களாய் இருக்கிறதா? பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறதா என்பதை குறித்து அவர்கள் அக்கறைப்படாதவர்களாக அந்த ஆடுகளிலிருந்து வரக்கூடியதான நன்மைகளை மாத்திரம் அவர்கள் அனுமதிக்கக்கூடிய மேய்ப்பர்களாய் காணப்பட்டார்கள். அதைத்தான் இங்கே ஆண்டவர் தெளிவாக பிற்பகுதியில் 25வது வசனத்திலிருந்து நீங்கள் கடைசி வரைவாக இருக்கிற பகுதியில் வாசித்து பார்க்கின்ற போது, அவர்களிடத்திலிருந்து மந்தையை நான் பிரித்தெடுத்து என் ஜனத்தை நான் என்ன செய்வேன்? மேய்ப்பேன் என்று சொன்னார். அது இந்த 8வது வசனத்தில் இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, மேய்ப்பன் இல்லாமல் என் ஆடுகள் சூறையாக, என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. காட்டு மிருகங்களுக்கெல்லாம் என் மந்தைகள் நாடுகள் என்ன செய்யப்பட்டது? இரையாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின பகுதியை சொல்கிறார், 3வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை விடுப்பாக்கிக் கொள்கிறீர்கள், கொடுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும், நசல்பண்டங்களை குணமாக்கலும், எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும், துரத்துட்டவர்களை திருப்பிக் கொண்டு வராமலும், காணாதவர்களை தேடாமலும் போய் காலமும் கடுமாய் அவைகளை ஆண்டீர்கள். நாடுகள் இதன் நிமித்தமாக சிதறி போய் காட்டு மிருகங்களிலே அவைகளுக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறதே. ஆண்டவருடைய வைராக்கியம், தன்னுடைய ஜனங்களை குறித்த வைராக்கியம். தன்னுடைய ஜனங்கள் சிதறிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்வை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவை அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கத்தக்கதாக தான் அருள்பணியாளர்களாக, மேய்ப்பர்களாக உங்களை நியமனம் செய்திருக்கிறேன். ஆனால் நீங்களோ அதை பணியை நீங்கள் செய்கிறீர்கள், அர்ப்பணியை செய்கிறீர்கள். உங்களுக்கு கரிசனை இல்லை என்ற அந்த ஒரு அழுத்தத்தை இந்த இசைக்கு தீர்க்கத்தின் மூலமாக அந்த ஆசாரியர்களை ஆண்டவர் மேய்ப்பர்களை தெளிவாக சுட்டி காட்டுவதை பேசுவார். இன்னைக்கு இருக்கிற திருச்செவியுடைய சூழலை நாம் யோசிப்பார். அர்ப்பணியாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல இந்த அர்ப்பணியாளர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? திருச்சபையின் குடும்பங்களிலிருந்து தான் தெரிவு செய்யப்படுகிறார்கள். தெரிவு செய்யப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் தன்னுடைய அழைப்பையும் தேர்ந்தெடுத்தலையும் உணர்ந்து அவர்கள் செயல்படுகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு எங்கே இருக்கிறது சொன்னால், எந்த குடும்பத்திலிருந்து அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த திருச்சபையிலிருந்து அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த திருமணத்திலிருந்து அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அந்த திருமணமும் அந்த குடும்பமும் அந்த திருச்சபை வேலை செய்வதை கண்காணிக்கும். அவர்கள் எப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த பொறுப்பு திருச்சபைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு திருச்சபை அப்படி விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறதா? என் குடும்பத்தில் அவர்கள் ஆசிரியர்களாக வந்திருக்கிறார்கள், என் குடும்பத்தில் ஆயர்களாக அனுப்பியிருக்கிறோம், அந்த சுவிசேஷர்களாக அனுப்பியிருக்கிறோம் என்று நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் திருச்சபைகளிலே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்ட ஆடுகள் எத்தனை இருக்கிறது, நசல் கண்டர்கள் எத்தனை இருக்கிறது. அந்த ஆடுகளை குறித்த கரிசனையும் வைராக்கியமும் கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்டது போல அந்த அழைப்பை நாம் உணர்ந்து நாம் செயல்படுத்துகிறதால இன்றைக்கு ஆசாரியர்களாக, மேய்ப்பர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க நான் நினைக்கிறேன். என்னுடைய இசைக்கிற புத்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பரினை தங்களை மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆதாரமாய் இராதபடி அவர்களை அவர்கள் வாய்க்கு தப்பப்படுவேன்.
அவர்களுக்கு அர்ப்பணி செய்கிறேன் சொன்னால் நான் நேர்மையாக செயல்படுவேன். என் ஆடுகளை அவருடைய கையிலிருந்து நான் கேட்டு அவைகளுக்கு உண்டான பாதுகாப்பை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்க 25ஆம் வசனத்திலே, நான் அவனோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி வெளியே பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் காவலித்து காடுகளில் முறை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேற்கின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும், வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் முகத்தின் கைகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைகளை நீங்களாக விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்துவார்கள். என் ஜனம், என் நாடுகள் என்னை கர்த்தருக்கு அறிந்துவார்கள். எப்போது நினைச்சார் மேய்ப்பர்கள் தங்களுடைய மேய்ப்பின் அழைப்பணியை கரிசனையோடு கூட செய்ய சொன்னார். அந்த அழைப்பை உணர்ந்து செய்ய சொன்னார். அந்த ஆடுகளை அவருடைய கைகளிலிருந்து நான் பிடுங்கி எடுத்து நான் அவர்களுக்கு நான் செய்வேன். தேவனாக அவர்களை நான் மேய்ச்சி கிறிஸ்துவமாக விளைக்கிறேன். அருட்பணி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட அருட்பணி என்பதை வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த அருட்பணியிலே கரிசனை, கிறிஸ்துவில் காணப்பட்ட அந்த கரிசனை, கடவுள் தன்னுடைய ஜனத்தாருக்கு வைத்திருக்கிறதான அந்த கரிசனை மன துருக்கத்தோடு கூட மேய்ப்பர்கள் தன்னுடைய பணிகளை செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அழைப்பாக. இரண்டாவது காரியம், கரைதிரையற்ற வாழ்வுடன் பணியாற்றி நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவனை அர்ப்பணை செய்வதற்கு அவரை போல கரைதிரையற்ற வாழ்வுகளில் காணப்பட வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை உள்ளது காணப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட மீட்கப்பட்ட வாழ்க்கை உள்ளது காணப்பட வேண்டும். ஏன் அவர் பரிசுத்தராக இருக்கின்றார். அவர் கொடுத்திருக்கிற பணியும் பரிசுத்தம் நிறைந்த ஒரு பணி. ஆகவே அந்த பணியை செய்வதற்கு அழைப்பை பெற்றவர்கள் கர்த்தர் தங்களை பரிசுத்தமாக்கிறதை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை அவர் நேசித்துக் வேண்டும், காத்து நடக்க வேண்டும். கரைதிரையற்றவர்களாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் சகல காரியத்தையும் தனி மனித ஒழுங்கிலும் சரி, ஊழியத்தின் பாதைகளும் சரி, எல்லாத்தையும் அவர் கரைதிரையற்றவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவரிடத்தை பணியாற்றுகின்ற அழைப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அப்படின்றால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ, வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. நமாசிக்கிறதான அருமையான வேதம் 2 பேருடைய புத்தகத்தில் 1 பேருடைய புத்தகம் 2வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஞானப்பாலின் மேல் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், வாஞ்சை ஏற்க வேண்டும். அந்த ஞானப்பால் எப்படிப்பட்ட பால்? களங்கமில்லாத ஞானப்பாலாக குழந்தைகளை போல மாறி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் வாஞ்சை உள்ளாயிருங்கள். அந்த பேர் அப்போஸ்தலரை கொண்டு அங்கே தெளிவாக ஆண்டவர் அங்கே உணர்த்துவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். 1 பேருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஏன் வாஞ்சியாக இருக்க வேண்டும்? இந்த திருவசனம் செய்த ஒரு காரணம் என்ன? நம்மை அது என்ன செய்கிறது? புடமிடுகிறது. எதிர்த்து நம்மை புடமிடுகிறது. கிறிஸ்துவினுடைய சாயலை பெற்றவர்களாய் பணியாற்றுவதற்கென்று, பணிகளை செய்வதற்கென்று, அருட்பணி ஆற்றுவதற்கென்று, கரைதிரை அச்சங்களாக பரிசுத்தமுள்ள கரத்தோடு கூட பணியாற்றுவதற்கென்று அது நம்மை புடமிடுவதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுவதாக இருக்கிறது. யோசேப்பின் வாழ்விலை நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். அவரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது 105வது சங்கீதம் 19வது வசனத்தை விதமாய் வாசிக்கின்றோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எதுவரைக்குமாக? கர்த்தர் சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்வில் நிறைவேற்றம் அடையும் மட்டும். அந்த புடமிடுதலை எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறது, எவ்வளவு வேதனைக்குள்ளாயும் கடந்து போயிருக்கிறது, எத்தனை அவமானங்களுக்குள்ளாயும் கடந்து போயிருக்கிறது, எத்தனை சிறைச்சாலைகள் வைக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருந்தது. அப்படிப்பட்ட நிலைகளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் செய்தது, அவனை புடமிட்டது. ஏன் என்று சொன்னால் எதிர்காலத்திலே எகிப்திலே அவன் ஒரு தலைவனாக அர்ப்பணி ஆற்ற வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக, அவன் கண்ட சொப்பனத்தின் அடிப்படையிலே நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அது மட்டுமாக கர்த்தர் அவருடைய வசனத்தினால் என்ன செய்தார்? புடமிட்டார். ஏன் என்று சொன்னால் கரைதிரை அற்றவராக இருக்கிறார். இருக்கக்கூடிய ஜனங்களும் அங்கே இருக்கக்கூடியதான ராஜாக்களும் அதிகாரிகளும் அவனை என்ன செய்தார்கள்? உயர்த்தி பேசினார்கள்.
அந்த அளவுக்கு அவன் புடமிடப்பட்டான், வசனத்தினாலே புடமிடப்பட்டான். அதை கர்த்தருடைய அர்ப்பணியை ஆற்ற வருகின்றவர்கள் கரைதிரை அச்சங்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கலங்கமில்லாத ஞானப்பான்மையில் வாஞ்சியவர்களாக வசனத்தை அவர்கள் அறிந்து உணர்வடைந்து அவர்கள் வசனத்தை கைக்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அதை புடமிட்டுக் கொண்டே இருக்கும், அவர்களை பசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும், தூய்மையாக்கிக் கொண்டே இருக்கும். சங்கீதம் 119 சங்கீதம் 161 நாம் பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இருதயம் ஒரு வசனத்திற்கே பயப்படுகிறது. என் இருதயம் பயப்படுகிறது. எதற்கு பயப்படுகிறது? உங்களுடைய வசனத்துக்கு அது பயப்படுகிறது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு அது பயப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், அந்த வார்த்தை எனக்கு என்ன செய்வதில்லை, பரிசுத்தப்படுத்துகிறது, இதை தூய்மையாக்கும், இதை புடமிடுகிறது, இதை சரிப்படுத்துகிறது. ஒரு காரியத்தை செய்யத்தக்கதாக, பணிவிடை செய்யத்தக்கதாக, கர்த்தருடைய பணிவிடைக்கானாக, கரைதிரை அச்சலாக பணிவிடை செய்யத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுத்து இதை விடுவிட்டுக் கொண்டே இருக்கும். அதைதான் சொல்லுகிறார், என் இருதயம் ஒரு வசனத்திற்கே பயப்படுகிறது. வாசிக்கின்ற 2வது திருமுறைகளிலே 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கிறது. அங்கே தெளிவாக பேதுரு சொல்கிறார், சகல துக்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித குறும்புகளையும் விடுவித்து நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு அதுக்கு என்னன்னு தெரியாது, அது பாவமறியாத குழந்தை. அதை போல உங்களை கடவுள் தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி தூய்மைப்படுத்தி இருக்கிறார்? சகல துக்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித குறுங்குறுகளையும் உங்களிடம் என்ன செய்திருக்கிறார்? அகற்றி வைத்திருக்கிறார், தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இன்னும் அந்த தூய்மையை வளரத்தக்கதாக, உங்கள் வாழ்க்கை புறப்படத்தக்கதாக, செப்பனிடப்படத்தக்கதாக, கரைதிரை அச்சங்களாக பணியாற்றத்தக்கதாக, அர்ப்பணியாளர்களாய் செயல்படத்தக்கதாக வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சியாய் நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். அதே ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய நோக்கம் அதுதான். அது மாத்திரம் 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கிறது. நீங்களோ உங்களுடைய அந்த காலத்தில் தம்முடைய ஆச்சரியமான இடத்துக்கு வரவழைத்துடைய குடிகளை அறிவிக்கப்படுகிறது. தெரிந்து விடப்பட்ட சந்ததியாயும் ஆச்சரியமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போது இருக்கின்ற நிலைமை, ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்த பின்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு நல்ல அழகான ஒரு சத்தியத்தை அந்த சாட்சியை சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்புதான் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். முன்பே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கத்தினாளர்களாக இருக்கிறீர்கள், இப்பொழுதோ இரக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். முன்னே தேவனை அச்சங்களாய் காணப்பட்டீர்கள். ஆனால் உங்களை தேவனை அறிய செய்வதை உங்களுக்கு அந்த ஞானத்தை, அறிவை, உணர்வுகளை, இருதயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். கொடுத்து உங்களை தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தூய்மையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாக அவருடைய கலங்கமில்லாத ஞானப்பாராக திருவசனத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புடமிடப்பட வேண்டும். அர்ப்பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளினாலே என்ன செய்ய வேண்டும்? தூய்மையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக. வேதம் சொல்கிறது, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும். பரிசுத்தம் புத்தி ஆகிற இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். இதுவரைக்கும் அவன் இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்கள் மட்டுமாக அவன் பரிசுத்தமாக வேண்டும். அந்த உலகத்தில் வாழ்வதற்கான அழைப்பை பெற்றவன், அர்ப்பணியை செய்வதற்கு அழைப்பை பெற்றவன் அந்த அர்ப்பணியை செய்யத்தக்கதாக, அந்த பரிசுத்தமான பணியை செய்யத்தக்கதாக வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தினாலே புடமிடப்பட்டு கரைதிரையற்றவனாக அந்த அர்ப்பணியை செய்ய வேண்டும். அதற்குத்தான் கடவுள் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துக்கள் அர்ப்பணியாளர்கள் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த கனியானது ஆண்டவருக்கு பிரிவுள்ள கனிகளாய் காணப்படும். திருச்சபை இன்றைக்கு அதை உணர்கிறதா? திருச்சபையுடைய குடும்பங்கள் இன்றைக்கு உணர்கிறதா? திருச்சபையுடைய குடும்பங்களிலிருந்து அழைப்பு பெற்றவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறதால அர்ப்பணியாளர்கள் இன்றைக்கு அதை உணர்கின்றார்களா? கடவுள் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார் இதற்கென்றால் அவருடைய அர்ப்பணி செய்வதற்காக. அவருடைய அர்ப்பணியாளர்கள் கரிசனை நிறைந்த ஒரு அர்ப்பணியாக, கரைதிரையற்ற அர்ப்பணியாக காணப்படும். அந்த அர்ப்பணியை நிறைவேற்றுவதற்காக தேவனை ஜனங்களாக உலகத்தில் உள்ளவர்களை ஆண்டுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிந்தவர்கள் மேலும் அழகான மாநிலங்களாய் கட்டப்படத்தக்கதாக அவரை பின்தொடர்ந்து பணிகளை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை உலகத்தில் அர்ப்பணியாளர்களாக அழைத்திருக்கிறார். இந்த கரிசனை நமக்கு இருக்கிறதா? அந்த பசுத்தம் ஆக்கப்படுகிறதான அந்த வசனத்தை உணர்கிற மக்களாக இருக்கிறோம் என்று சொல்லி
அமைதியான கேள்வி இருக்கிறார். குறைகள் இருக்கும் என்று சொன்னால் அன்னை கத்தனை வைத்தார். ஆண்டவரை எங்களை பரிசுத்தம் எங்களுடைய வசனத்தை கொண்டு எங்களை தூய்மைப்படுத்துகிறதே எங்களை விடவில்லை. அர்ப்பணி செய்வதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் கூட எங்களை நீர் அழைத்து நாங்கள் கரிசனைகளாய் அர்ப்பணியை பசுத்த சிந்தையோடு நாங்கள் செயல்படுத்த பலன்காரர்கள் என்று நாம் கேட்கிட்டு கர்த்தர் அப்படிப்பட்ட பலனையும் சந்தோஷம் தருவார். அப்படிப்பட்ட நிலைகளில் நாம் கடவுளை தெய்வத்தாமை தலையில் காத்து அன்பு நிலைகளில் ஆண்டுகளை கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கரிசனை நிறைந்த அழைப்பு அர்ப்பணி அழைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரைதிரை அச்சலான அர்ப்பணி செய்வதற்கு நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்திருக்கின்றேன், உணர்த்திருக்கின்றேன். அவர்களை உணர்ந்து நாங்கள் செயல்பட அவைகளுக்கு எங்கள் வாழ்வை பூர்ணமாக அர்ப்பணிப்பு செய்ய எங்களுக்கு அர்த்தம் இறைவனையே செய்ய நாம் நாம் அனைவரும் எழுந்திருச்சு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தில் பூமியில் படைத்த சர்வ பிதாவாகிய விசுவாசமே, அவருடைய ஒரே பிதாவாகிய நாமத்தில் இயேசு கிறிஸ்து விசுவாசமே, பரிசுத்தாவிலே கண்டெடுக்கப்பட்டு பிறந்தார், பதினாறாம் காலத்தில் பாடுபட்டு சிலைகளிலே மறித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார், மூன்றாம் நாள் மருத்துவத்தில் எழுந்திருந்தார், பர்வதக்கேறி சகோதரருடைய பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்து உயிரோடு மற்றொரு யாருக்கு வருவார். பரிசுத்த விசுவாசமே, பொதுவாக வசமே ஸ்மரேக்கும் பாவமணிக்கும் சரிவைக்கும் நித்திய ஜீவன் கொண்டது விசுவாசமே. சபையார்கள் அடுத்த அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு வரும் மட்டுமாக இந்த காணொலி மூலமாக வழிபாடு நடத்தப்படும். ஆயிரம் திருச்சிறை பிள்ளைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு யூடியூபிலே உங்களுக்கு வெளியிடப்படுகிறதான அந்த காணொலி மூலமாக நீங்கள் இந்த வழிபாட்டிலே பங்களியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன், ஆர்வப்படுகின்றேன். அது மாத்திரம் நான் ஏற்கனவே சொல்லப்படுவது போல நம்முடைய சிஎஸ்சி சர்ச் மதுக்கடை என்ற அந்த யூடியூப் அந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்வதுச்சுன்னா நம்முடைய திருச்சிறை மூலமாக நடைபெறுகிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு அதை உங்களுக்கு நீங்கள் பார்த்து அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். எல்லா அனுசரிச்சும் உங்களுக்கு அது கிடைக்கும். தயவுசெய்து அது மறவாதபடி நீங்கள் செய்யும்படியாக நினைவுபடுத்துகின்றேன். அது மாத்திரம் இந்த கன்ஃபர்மேஷன் எடுத்த பிள்ளைகள் இன்னும் 15 பிள்ளைகள் உங்களுடைய போட்டோஸ் ஸ்டார் சைஸ் போட்டோஸ் ஒன்று கொடுக்காம இருக்கீங்க. கொடுக்காத தயவு செய்து உங்களுக்கு துரிதமாக அதை கொடுத்து உங்களுக்கு தாழ்ந்தபடிக்கு நினைவுபடுத்துகிறேன். மாத்திரமல்ல போல உங்களுக்கு அறிவு கொடுக்கப்படுவது போல சந்தபாக்கிய இளவாக்கியவர்கள் உங்களுடைய சந்தபாக்கிய இளவாக்கியங்களை எங்களுக்கு சிறுத்தை உங்களுடைய தாக்கும்படியாக நினைவுபடுத்துகிறேன். உங்களுடைய சந்தாக்கள் மற்றும் இளவாக்கியங்களை உங்களுடைய ஆலயத்தில் உணவு என்று சொன்னால் ஆலய பணியாளர்களுக்கு மணியிடத்திலோ என்னிடத்திலோ நீங்கள் ஒப்படைத்து சொன்னால் அதை உடனடியாக நம்முடைய பொதுச்சேர்களை செய்த பொருளாதாரத்தை அனுப்பி அதுக்குள்ளான உறவுகளை வைக்க பதிவுகளை செய்ய முடியும். அந்த வயசை கருத்தை கொண்டபடி அன்புடன் நினைவுபடுத்துகின்றேன். இந்த வார நாட்களிலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருநாள் நினைவுகூற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த பொதுச்சேர்வை சாதனம் செயலர் பொருளர் கட்சி அலுவலர்கள் சொன்னார்கள் அனைவரும் சாதனம் என்னுடைய சாதனம் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டுகளால் உங்களுக்கு ஆசிரியமான காலங்களை அமைய தேவன் தானே நமக்கு கிருபை பாராட்டுவாங்க. திருமண அறிக்கை நமது சபையை சேர்ந்து திரு ராஜேந்திரன் அவர்களின் குமாரும் செல்வன் ஆர் தேவகுமாரும் சிஎஸ்சி திருச்சி தஞ்சை தஞ்சாவூர் திருமணம் சிஎஸ்சி நேபுத்தூரும் போதேசியத்தை சேர்ந்த திரு வி ராஜசேகரன் அவர்களின் குமாரத்தை செல்வி ஆர் மனுஷியாவும் திருமணம் செய்து கொள்ளப்படுகிறார்கள். நமது சபையை சேர்ந்து திரு கே சேகரன் அவர்களின் குமாரத்தை செல்வி எஸ் ஜாஸ்மினும் கோவை செட்டிப்பாளையம் சிஎஸ்சி இயேசுநச்சர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு எஸ் செல்வராஜ் அவர்களின் குமாரும் செல்வன் எஸ் பிரதீப் குமாரும் பெரியவிழா நிச்சயத்துக்கு திருமணம் செய்து கொள்ளப்படுகிறார்கள். இவர்களை பரிசுத்த விவாதத்தில் சேர்க்கப்படாத நியாயமான தடைகள் காரணங்கள் உண்டென்று முறையில் யாராயிரம் இருந்தால் அது எழுத்து மூலம் எனக்கு தெரியப்படுத்தும்படி கேட்கப்படப்படுகிறது. இது இவர்களுக்கு 3வது திருமண அறிக்கை. பிள்ளைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து தனித்த சபையிலே குடும்ப சபையிலே நினைவுபடுத்திக் கொள்வதாக நினைவுபடுத்துகின்றேன். தொடர்ந்து நாம் சொல்லுவோம். கர்த்தர் நோடிப்பதாக கர்த்தாவே எங்களுக்கும் கர்த்தாவே எங்களுக்கும் பரந்த இருக்கிறாவே விடாமல் சொல்வதாகவே சொல்வதாகவே பிரசுத்தமன்றே செய்வது பொறுப்புகளை செய்வதாகவே உள்ளாப்பதை எங்களுக்காக விருத்தமாய் சிறுக்காமல் போய் குற்றங்களை பண்ணி மெசோகத்தை சமநாமத்தை நீங்கள் சொல்லப்படும் ராஜ்யம் பலவீனம் நினைக்கப்படுவர்களே. ஆமே. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீர்களாக ஆண்டவரே, இந்த கொடுமையான இந்த தொற்று நோய் காலகட்டங்களிலே அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி.
தங்களுக்கு அருமையாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, மருத்துவ உதவிகள் கிடைக்க வியாதிகளுக்கு தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் இருக்கிறார்கள் சுவாமி. இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் இணைத்துக் கொண்டு ஒரு சமூகத்தை வைத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் தீங்களும் சேர்வதை காதபடி அந்த பிள்ளைகள் அனைவரும் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள கற்றுரை செய்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, விசேஷமாக மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், உங்களுக்காய் போராடி கொண்டிருக்கிறவர்கள், மாத்திரமல்ல முகாம்களிலே ஆண்டவரே மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறவர்கள், வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே சிகிச்சையும் ஆலோசனை பெற்றுக் கொண்டு வருகிறவர்கள் அனைவருக்கான வச்சிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கடந்து பார்த்து அவர்கள் பூரணமான சுகத்தை நிதானிப்பதே தாழ்வு. விசேஷமாக எங்களுடைய தேசத்திற்கான இந்த தொற்றுவை முழுவதும் அழிந்து போகிறதாக உடைய சமூகத்தை நாங்கள் கேட்கின்றோம், மன்றாடுகின்றோம், கண்ணீரோடு கூட நிகழ்ச்சிக்கிறோம். கர்த்தாவே, யாருடைய ஜபத்திற்குமானவரை நிதானை செவிசாய் இந்த பிள்ளைகளுக்கு சேமதியை கட்டளையிடும்படி இந்த சமூகத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரை முன்களத்திலே நின்று பணியாற்றி கொண்டிருந்த மருத்துவர்களுக்காக, ஆண்டவரை நர்சஸ்களுக்காக, மற்றவர்களை மருத்துவத்துறை சார்ந்த எல்லா துறையினுடைய பணியாளர்களுக்காக, ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்காக, சானிட்டரி ஒர்க்கர்ஸுக்காக ஆண்டவரை நாங்கள் இந்த சமூகத்தை மன்றாடுவோம். சுகாதார பணி செய்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவினாலே கண்ணைக்கு பாரும். காவல்துறையினருக்காக சொல்லிக்கின்றோம், அரசு அதிகாரிகளுக்காக சொல்லிக்கின்றோம், தலைவர்களுக்காக சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் செய்து வருகிற பணிகள் எல்லாம் இந்த தொற்று நோய் காலகட்டங்களிலே மக்களுக்கு அது அசுத்தமாக இருப்பதற்காக கற்றுரை செய்யும் சுவாமி. ஆண்டவர் விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களை முதலாக பொறுப்பேற்றுள்ளதான முதலமைச்சருக்காக சொல்லிக்கின்றோம். அவர்கள் கூட இணைந்து பணியாற்ற போவதான அரசியல் தலைவர்களுக்காக சொல்லிக்கின்றோம், அதிகாரிகளுக்காக சொல்லிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான தகுந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கருவியை கொடுத்து ஆண்டவரே இந்த மாநிலத்தை நல்ல நிலையிலே ஆண்டவரை அவர்கள் பெற்று செலுத்துகிறார்கள். ஜனங்களால் சுபிட்சமாய் வாழக்கூடியதான ஒரு மாநிலமாய் காணப்பட அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தகுதியை தந்து எடுத்தபடி கண்டித்து சென்றோம். செல்வத்திற்கு சுகதரங்களை எல்லாமே ஆபத்துக்கு கருவியை சுவாமி. தொற்றுநோய் காலகட்டங்களில் அவர்களுக்கு எதிர்மான பாதிப்புகள் இருந்தாலும் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் திருமணத்துக்காக சொல்லிக்கின்றோம், திருச்சிலைக்காக சொல்லிக்கின்றோம், ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக, பணியாற்றுகிற பணிகளுக்காக, பேராயருக்காக, ஆய்வர்களுக்காக, நட்சத்திர பணியாளர்களுக்காக அனைவருக்காக சொல்லிக்கின்றோம். சபையுடைய மூப்பர்களுக்காக, சேவர்களுக்காக, பொருளாளர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரை திருச்சிலைகளுக்கு எல்லா ஆண்டவரை நிறைவு பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஒவ்வொருவரையும் இங்கே இருக்கிற அந்த ஆசிரியர் நாமத்திற்காக அவருடைய கடமைகள் பொறுப்புகளை நிறைவேற்ற கற்றுக்கிறார். கட்டாவில் யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் சொல்லி எங்களை கேட்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளத்தின் ஆளுகளை இருந்திருக்கிறது, எதிர்பார்ப்புல இருந்திருக்கிறது, அவர்களுக்கு ஏற்றுகளை நன்மையின் காரணத்தை கண்டிருக்கிறார்கள். திருமணத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் கட்டாவை இந்த நாமத்திற்கு மகிமையாக வாக்குறுதிகள் கொடுத்து சுவாமி கணவன் மனைவியை இணைக்கப்பட்டு இவர் வாழ்வு பிரவேசித்து அவர்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார் சுவாமி. அதோடு வேற இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வேற இடத்துல தார் எல்லாருக்கும் காலகட்டங்களிலே சுவாமி அநேக பாதிப்புகள் உண்டு. அந்த பாதிப்புகளை பொறுப்புகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக சுவாமி மனப்பக்கத்தை தந்து வழிநடத்தபடி நாங்கள் அசலத்தோடு நாங்கள் இணைந்து செயலாற்ற அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கற்று உதவி செய்வதை இந்த சமூகத்தில் கொடுத்து எல்லாருடைய பொறுப்பாக சமர்ப்பிக்கின்றோம். இந்த காணொலி வழிபாட்டிலே அவர்களே உதவி செய்து வருகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். துதிக்கான மேலாக இந்த செலுத்துவதை பிரேசி வழியாக இத்தகைய நோக்கிய பொதுவான செய்திகளுக்கு சந்தர்ப்ப கடவுளை இரண்டாவது நாம் நாளை கூடி வருவது கேட்குடைய அடிச்சுடைய வாக்குறுதிகளை கர்த்தாவே அடிவாய் எங்களுக்கு வேண்டி நன்மை உண்டாகி விருப்பங்களை வேண்டும் இப்போது நிறைவேற்றி இமேலை சந்தித்த அறிவார்வை மறுமையை ஜீவனிகளுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமென். Amen.
ஆசீர்வதித்து உங்களை காக்கிறது. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். சந்தோஷப்பட மகிழ்ச்சியாக இருக்க கதை பேசும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் படியாக வேண்டிக் கொள்ளுங்கள்.